என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3ஆம் கிளாஸ். எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுங்க. 3ஆவது படிக்கிறீங்க. படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? யோசிக்காம சொல்றேன் பாருங்க. நான் படிச்சு பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் மில்க்குமேனா போவேன். ஏன்னா நம்மளாம் இந்த நேரத்தில் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து நம்ம நாடகம் பார்க்கறோம்னா அதற்கு முதல் காரணமே நமது ராணுவ வீரர்கள் தான். அவங்களாம் பனின்னு பார்க்காம, வெயிலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, புயல்னு பார்க்காம துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு எல்லையில் நம்மளுக்காக காவல் காத்து காவல் தெய்வமா நிற்கிறாங்க. அந்த ஆர்மி அத்தனை உள்ளங்களுக்கும் நமது கிராமத்து சார்பாக சோரா எல்லாரும் கை கட்டி வாழ்த்துக்கு சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா ஒரு அப்பா ராணுவமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்க. படிச்சு பெரிய ஆளா வருவேன், அதுவும் ராணுவ வீரர்கிட்ட வருவேன். அது சொல்லுவாங்கல்ல, தாய ஆமா நூலை போல சேல தாயை போல பிள்ளைன்னு. அவங்க அப்பாவை பார்த்தே பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கேன். அதனால பெரிய மில்கி மேனா வரணும் என்ன தம்பி? ஆமா, நம்ம ஊருக்கே நீங்க பெருமை சேர்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொம்பளை பிள்ளை விட்டு ஏன் அந்த வேகத்துல பொம்பளை பிள்ளை தெரியாம இழுக்க வந்துட்டு கவுச்சிக்காதீங்க. ஆமா, ஒரே கிரௌடா இருக்கு இந்த ஊர்ல. எது திருவிழா? சித்தி மாசமா இருக்கா? உங்க சித்தி மாசமா இருக்காங்கள? முதல்ல சொல்லக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸ் என்ன திருவிழாப்பா? யார சித்தி? சூப்பரு. என்னமாச்சு? எனக்கு தெரியாம போச்சு. நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு வலிக்குது, குச்சி வலிக்குது. சாரி மேடம். ஹலோ மேடம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உங்களுக்கு அரே சொல்லுங்க. ஐயோ நான் என்ன சாரி நான் கவனிக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? தொண்டை இருக்கா? சொன்ன மாட்டேங்கிற கொஞ்சம் மாறாட்டியா? எவனா பால் பாக்கெட் உடைச்சிட்டாங்க. ஐயோ இந்த புள்ள காந்து போல. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி நான் கவனிக்கல. உங்களை தெரியாம கவனிக்கல. டேய், உங்களை கவனிக்காம வந்து இடிச்சது தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. யாரு மருமக? ஐயா உட்காருப்பா. மருமகன்னு பால் குடிக்க வரா பிள்ளை. அது முகரே பாரு. என்ன தெரியாம கூப்பிட்டு இருக்காது. அப்ப நீ தான் ரொம்ப சிரமப்படுவேன். கூப்பிட்டாங்க. ஏற்கனவே கொலை வெறியில உட்காந்துருக்கு. பாருங்க இடிச்சது செவுட்டு முடியாது. இப்ப இவன் நேரம் நான் என்ன கேட்டுக்கிறேன்? தெரியாம அடிச்சுட்டு மேடம் சாரி மேடம் தானே கேட்டுக்கிறேன். அப்புறம் என்ன வாங்காம நீங்க கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன இனிமே கேட்க முடியாது. ஒரு சைடு காது கேட்காத. பேசுங்க. ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. பேசுங்க பேசாம இருக்கீங்க. ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ உங்களை ஹலோ மேடம் உங்களை வேணாம்ப்பா. நீ ஊர் பூரா பேங்க் தூக்கி சாகன்னு சொல்லிவிட்டேன். வேணாம் நல்லது சொல்ல ஒழுங்கு அப்படியே தப்பிச்சு ஓடி இந்த பிள்ளை வேணாம் உனக்கு. நான் நல்ல முகம்னு நினைச்சா இருக்கிறாரு கூட கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. உன்னை இடிச்சதுல தப்பே கிடையாது. என்னது சத்தமா பேசு? மாப்பிள்ள படைய பாருங்க. நல்ல பிள்ளைய கூட்டிட்டாங்கன்னா செவுட்டு கழுதியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரு முகரையும் பாரு. இந்தமா காது கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. உன் மூஞ்சி முகரையும் பாரு. காதுல விழுங்கலையா? அந்த காது கேட்காத இந்த கால கேட்குமா? செவுட்டு முன்னாடி கேட்டேன். நல்லா இருப்பேனே. காலையில் வாங்குற சம்பளத்தில் ஒரு 2500 ஒன்று கொடுத்துட்றேன். இதில் லேசர் எடுத்து மட்டும் வச்சு விடுங்க. கரண்டில் அடிபட்ட நாய் மாதிரி விழுந்துட்டு திரியட்டுங்கிறேன். என்னை பேச விட இல்லைன்னா நீ பேசு. வாட்ட பண்ணல நண்டை விட்ட மாதிரி லோடோன்னு பேசுனா அப்புறம் அவங்களுக்கு என்ன புரியா? அழகு பிள்ளையா? ஐயோ முருகா, கற்பு கரைசியா? சென்னையில கண்ணகி சிலை இருக்கு தெரியுமா? பீச்சில் பக்கத்துல உன் செல்ல வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். முகரையில முள்ளை விட்டு அடிக்க பிள்ளை போயிட்டாங்கன்னா சொன்ன கதையை பத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு வயசுல காதல வாங்கிட்டு வச்சிருக்கிறவர். நல்ல உங்களோட பிள்ளை வச்சிருவேன். நாளைக்கு போய் வைக்கலாம்னு இருக்கேன். சிரிக்காதே லூசுண்ட. அப்பா எனக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை வேணும். என்ன பேசுனாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு இருக்கிறத என்ன செய்யுது? விட்டாங்க இப்படி பேசுற ஆம்பளை
கேக்குது போல இருக்கப்பா. என்னமோ சொன்னீங்க. இல்லம்மா நல்லா அழகா புடி மூட்டை சைஸ்ல கொண்டு அப்படி கேட்க நீங்க குந்தாணி கேட்ட மாதிரி இருக்கு. குந்தாணி முட்டைங்க. ஆ? குந்தாணி முட்டை. என்ன என்னைய பார்த்து குந்தாணி முட்டைன்னு கேட்பேன் நீங்க? இப்ப மட்டும் காதுல விழுகுதா? என்ன எழுச்சி வச்சிருக்கு? பாவடைய தூக்காத. மறுபடியும் சொல்றேன், என் கை வரைக்கும் பூரா அப்பத்த காணம் தேடிட்டு கிடக்குது. நீ அப்ப பாத்தியா, அப்பதான் கேட்டியாடே. நல்ல லூசு கழுதையா இருக்கும் போல இருக்கு. நல்ல கிறுக்கு கழுதைட்டு வந்து மாட்டிக்க போல இருக்கு. புள்ள பெத்தங்கன்னா சின்ன கழுதை பெத்து வச்சிருக்காங்க. மரியாதை தெரியாத கழுதை. ஜாலியாக பேசுறாங்க. அடிச்சு வந்து சொல்லு முகம் தெரிச்சு போய் மாத்துக்க. அவங்களோட கட்டவை திரும்பி பாத்துக்க. இங்கிட்ட கொடுத்தாலும் கால் அந்த பக்கம் அந்த பக்கம் ரத்தம் வந்து மாத்துக்க. உனக்கு கால் கொடுத்தனே இந்த பக்கம் கால் அந்த கம்மன் கால்ல உழுது பாத்துக்க. கையில கொடுத்தாலும் கொட்டை மேல பாப்பறப்ப வந்து கிடப்ப. உன்ன கூட அண்ணன் காடி தூக்கணும் பாத்துக்க. அடிச்சல கொண்டு மனுஷன் கூட்டத்துக்குள்ள விழுந்து போவான். அதுக்கு ஒண்ணும் சௌரியமே கிடையாது. அம்மட்ட ஒட்டுமா சொல்லுங்க. தெரியும். பாத்தீங்களா ஐயா, ஊரை எப்படிலாம் ஏமாத்துறா பாருங்க ஐயா. அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு கூந்தல் வந்து இடுப்புக்கு கீழே தொங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல கரம மண்ணை தேய்ச்சி முடிய வளர்த்தாங்க. இப்ப பூரா புது மண்டலத்துல 3-10 ரூபாய்க்கு வாங்கி ஊரை பூரா ஏமாத்திட்டு இருக்க. என்ன ஒட்டு வச்சுக்காரி என்னவா என்ன பேசனு கப்பு கட்டமிட்டு ஆம்பள்கிட்ட எடுத்து பேசி பழகாத. ஒரு பொம்பளைட்ட எப்படி சபையில பேசணும், சபையை பத்தி பேசணும், பேசி ஒழுக்கமா. உங்ககிட்ட நான் எதுவும் தப்பா பேசுறேன்னா பொம்பளை வந்து ஒரு கற்பகாசிய ஒரு ஒழுக்கத்தின் சிகரத்தை சங்கத்தின் ஒரு நெஞ்சு வலிக்கு பொழுதனைக்கு இந்த கற்பு சிகரம் கற்பு கரைசிலாம் சொல்லாது. என்னால முடியல, சத்தியமா சொல்றேன். 108 ஆம்புலன்ஸ் வர சொல்லி நானே இதுல படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். பொழுதனைக்கு இதை சொல்லாது. எடுவிட்டாங்க அவரு அண்ணனுக்கு கோவம் வந்து அவரே கிளம்பிட்டாரு. அவர் தான் எத்தனை தடவை கேட்பாரு கற்பின் கரைசி. அந்த மனுஷன் பொறுமை தாக்க முடியாம அவரே கிளம்பிட்டாரு. போய் நல்ல விளக்கமா தடுத்து வர போறாரு. புனியாத அப்பா திருப்பதி உடைய தெரியுது ஆண்டவா. ஐயோ முருகா, என்னதானே உன் பிரச்சனை? இருக்கதான் தொண்டை இருக்கிறதுக்கு உள்ள போகுது. அப்புறம் என்ன மனுஷன் போய் ரொம்ப கட்டிட்டு இருக்கிற கிறுக்கு கழுத முட்டா கழுத. ஏய் என்னமா பண்ணிட்டு இருக்க? பொம்பளை மரியாதையை கொடுத்து பேசிய என்னமா என்ன பண்ணு? பொம்பளை வந்து எனக்கு சுண்டன்ற அந்த பண்ற அதுன்ற இதுன்ற போன போது ஆம்பளாச்சு நான் மரியாதை கொடுத்து என்ன பேசுறீங்க? நீ அப்பதான் பேசணும் பாக்க வந்தது. நான் மரியாதை கட்ட தரமா பேசுறேன்னா நீ பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எவ்வளவு டீசெண்டா மேடம் உங்களை நான் இடிச்சது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா பேசுறேன். அப்பவே பொம்பளை பிள்ளை சரி பெரிய மனுஷன் ஒரு ஆம்பளை வந்து நம்ம மன்னிப்பு வைக்கிறான்னு சொல்லி பெருந்தன்மையா உதவ போனியா? அதை விட்டு பச்சை பிள்ளைகள உட்கார்ந்துருக்கு. பார்த்த பிள்ளைங்க பயப்படாதுங்க. நீ என்னவா பேசுவியா? பேசுவியா? செடி மாதிரி நடிச்சா அப்புறம் உனையெல்லாம் கேட்கறது தப்பே கிடையாது. காய்ச்சி காதல ஊத்தக்கூடாது. மூக்கு வாய் எல்லாத்தையும் ஊத்தி அரைச்சு போடணும். நான் தெரியாம கேட்கிறேன், நீ ஆம்பளை கூட குறை சொல்லிக்கிட்டு ஆம்பளைல குறை சொல்லி என்னத்த நீ சாதிக்க போற? ஆம்பளை பெரிய ஆளு. நாங்கெல்லாம் எப்படி ஆம்பளை வாழ முடியும்? என்னப்பா நாங்கெல்லாம் எப்படி ஆம்பளை வாழ முடியும்? ஏன் நீங்க எல்லாம் ஆம்பளை நாங்க வாழ முடியாதா? முடியாதியா? போமா ஏயா கழுத்து பொண்டாட்டி இல்லைன்னா கை பொண்டாட்டி இருக்குமா? அதை வச்சு நாங்க குறைச்சிக்க போறேன். என்னமா பேசல அப்படின்னு சொல்லி என் சிங்க ஐயா கை தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை எல்லாம் மறந்து கொண்டு சொல்லியிருக்கா. உன் கையில நம்மள தெரிஞ்சிருக்காங்க காரணமா? நீ சும்மா இருந்த வாயே. எதுக்கியா? அப்புறம் என்ன வச்சுட்டு பாக்குற? நாங்கெல்லாம் கை வேலை பார்த்தாலும் குறைச்சிக்குவோம். ஓ போய்யா. எதுக்கே எனக்கு ஆம்பளை? போய்யா நீ இல்லன்னு என்ன? எனக்கு ஆண்டவன் கொடுத்த வாய் இருக்குல்ல? அதத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னல, நீ வாயை வச்சு குறைச்சிக்க வேணும். அம்மா வாயில பிள்ளைதான் வாழுன்னு. ஒரு ஆம்பளை பொம்பளை இல்லாம 90 வயசு வரைக்கும் வாழ முடியும். அப்படி 90 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை வாழ்ந்தானா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லணும்? அவன் ஆன்மீகவாதியா, சாமியோட சாமியா மாறிட்டாயா, பொம்பளை துணை இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களை சாமியார மாத்தி போடுவாங்க. எங்க ஒரு பொம்பளை பிள்ளை 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும் ஊர் உலகம் சொல்லும். தக்காளி செவ்வாதோசம் முடிச்ச முண்டை போல இருக்கடா, எவனும் முன்னு கட்டு வரலன்றாங்க. அதான் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம். ஆம்பளையில குறைச்சி இடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளையில மட்டும் தண்ணி பேசினா அப்புறம் சிலகாமே நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன். பொம்பளை நான் கல்யாணம் ஆகாம எங்க அக்கா தங்கச்சி வீட்டுல அண்ணன் தம்பி வீட்டுல இருந்தாலும் பாத்தீங்கன்னா சோறு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பிள்ளை குட்டிய பாத்தீங்கன்னா காலை கழிச்சுல வந்து பார்த்து என்ன பண்ணிடுவாங்க. ஆனா நீ தெரிஞ்சுனாங்க நீ பாரு உனக்கெல்லாம் 50 வயசு 60 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, இவெல்லாம் உசுரோட
அவர் பாத்திரத்தை கலந்து வச்சுட்டு அவங்களை பெத்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இப்படி துணைக்கு நாங்க இருக்கிறோம். எங்களாதான் சொல்லுவாங்களா? எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா இல்ல பொம்பளை பேசி சண்டை வந்திருக்கா? ஆம்பளை பேசியா? பொழுது மறுபடியும் ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு. எங்க ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு? மிஞ்சி போனா டாஸ்மாக் கடையில சண்டை வரும். ஒண்ணும் கிடையாது. 2 பேர் கப்பல சரக்கு ஊத்துவாங்க. சரக்கு ஊத்திட்டு சிஎஸ்ன்னு அடிப்பாங்க. பாத்திருக்கியா? சிஎஸ் எதுக்கு அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க நட்பை வந்து பகிர்ந்துக்கிறோம்னு. அதெல்லாம் ஒரு மனுஷன் கிடையாது. சிஎஸ்ன்னு அடிக்கும் போது சரக்கு அளவு பார்ப்பேன். என்ன நம்மளுக்கு 2 ounce ஊத்திருக்கேன், அவனுக்கு 4 ounce ஊத்திருக்கானே. வாங்குறது ஒரு பாட்டில் அவனுக்கு மட்டும் 4 ounce ஊத்துனா அதுலதான் சண்டை ஆரம்பிக்கும். அங்கதான் ஒரு ஆளுக்கு நாங்க சண்டை போடுவோமே தவிர எங்க குழாயில சண்டை வந்திருக்கா, இல்ல ரேஷன் கடையில சண்டை வந்திருக்கா, இல்ல பஸ்ல போகும்போது சண்டை வந்திருக்கா, எங்கேயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கா? அதை பத்தி பேசாதயா, சரக்க பத்தி போல பேசாத. இந்த சரக்கு கண்டுபிடிச்ச எவன்னு தெரியல. அதை குடுத்து விட்டு மூளை வீட்டுல வந்து பொண்டாட்டிட்டு சண்டை போட்டு ஏறத பார்க்கணும். பொண்டாட்டிட்டு சண்டை போட்டாது ஏறாரு சண்டை போட்டு கட்டுறத பார்க்கணும். மண்டை திறக்கிறவன கொண்டே திறக்கிறவன அதை திறக்கிறவன போட்டில எதையாவது இது பண்றது. எவனா திறந்திருக்கேன் கட்டுப்பட பேசிட்டு போகுது. சரி ஆம்பளை சரி குடும்பத்தை ஓட்டுனா அந்த ஆளு என்ன பண்றிய? நல்ல ஒரு ஹோட்டல் நம்ம இன்னொரு ஹோட்டல் சேர்ந்து ஊத்திட்டு வராது. ஒரு சட்னி வரைக்கும் ஒரு பையனுக்கு பொறுத்தவரை யாரையா ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சு பிள்ளைங்க குடும்பம் ஓட்டுறது பொண்டாட்டிங்க குடும்பம் ஓட்டுறதுன்னா நல்ல ஒரு ஹோட்டல் இல்லைன்னா இன்னொரு ஹோட்டல் சேர்ந்து. ஏன்னா உடம்பு வலிக்குதா, உடம்பு இது வலிக்குது. நான் உடம்பு தான் உடம்புக்கா எங்களுக்கு வலிக்காதா? நல்ல சரக்கு கிட்ட வந்து முத்தம் கொடுக்குற வாடை தாங்க முடியல. ஒரு 1848 ஒரு எக்ஸோ ஒரு பக்காடி ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் சரக்கு பூரா கரெக்டா சொல்றவாரு. உங்களுக்கு ஓட்கா தெரியுமா? என்ன சொல்ற? நாங்க தண்ணியை கொடுத்துட்டு உங்களை அடிக்கிறோம் மண்டைய உடைக்கிறோம். நன்றி கிட்டத்தனமா முதல்ல பேசாத. அடிச்ச நோய் மூக்களும் தொறிச்சு பாத்துக்க. என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு நன்றி கிட்டத்தனமா பேசுறேன். ஆம்பளை பூரா நாங்கெல்லாம் குடிக்கிறோம், ஆம்பளை பூரா நாங்க குடிக்கிறோம்னா நாங்க குடிக்கிறோமே, குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பயன் நடக்குது தெரியுமா? குடிக்கிறனால பயனா? என்ன சொல்றீங்க? ஐயோ அரசாங்கத்துல இதுவரைக்கும் ஆண்களுக்கு ஏதாவது இலவசம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல. நாங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கப்பா. நாங்க என்ன இலவசம் கேட்க போறோம்? மாசம் எங்களுக்கு ரேஷன் கடையில் 1000 கொடுக்குறோம். நாங்க எதுக்கு? இல்ல வேணாம்பா. பேருந்து ஏறினா இலவசம் மட்டும் நாங்க எதுவும் கேட்கறோமா? என்ன வேணாம்பா. எப்பா எங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணும்னா ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் இலவசமா கொடுக்க கேட்கறோமாப்பா? வேணாம்பா. ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல ஐயா? கொடுக்கலாம்ல? ஏன் அது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனா பெண்களுக்கு அப்படியா? ரேஷன் கடைக்கு போனா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். பேருந்தில் ஏறினா இலவசம். யாரு கொடுக்குறா? அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? உங்க அப்பா வீட்டு காசு எடுத்தா கொடுக்குறாங்க. என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 25 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா வருத்தப்பட்டிருக்கோமா? அந்த காசை பூரா வாங்கி உங்கள்கிட்ட தானே கொடுக்குறோம். அப்ப இந்த குடிகாரங்களை என்ன பேசணும்? மது பிரியர்கள் பேசணும். அவங்க காலை தொட்டு கும்பிடணும். தொட்டு கும்பிட்டு காலை கழுவி அந்த திருக்கத்தை வாங்கி 3 நேரம் நீ குடிக்கணும். குடிகாரனை பத்தி தப்பா பேசுறாங்க. குடிகாரனுக்கு பேரு மது பிரியர்களா? வெள்ளக்காரனுக்கு பேரு பட்டு குஞ்சமா? குடிகாரனுக்கு பேரு மது பிரியர்கள். எங்க கொஞ்சம் குஞ்சமா இருந்தான்னா பொம்பளைக்கு பிரியா கொடுத்துருக்காங்க. ஏன் 1000 ரூபாய் பிரியா கொடுக்குறாங்க? ஏன் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொண்டு வந்து பொம்பளை குடும்பம் நடத்துவா. ஒரு மிளகா வாங்க ஒரு மல்லி வாங்க குடும்பத்தை பத்தி அதை வச்சு ஒரு 20 நாளைக்கு ஓட்டிடுவா. இப்ப அவங்கள்ட்ட அந்த 1000 ரூபாய் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? 1000 ரூபாய் கொடுத்தா 20 நாளைக்கு 1000 ரூபாய் கொண்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா 2 ஆப் வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 20 நாளைக்கு நீங்க குடும்பத்தை முகரையில முள்ள விட்டுட்டு அடிக்க. நீங்க 20 நாள் குடும்பத்தை ஓட்டுற லட்சணம் தான் தெரியுதுல எங்களுக்கு. ஏத்த வீட்டுக்காரி பொம்பளை ஏதாவது ஒரு சேலை வாங்கிட்டா போதும் புருஷக்காரனை போட்டு படாப்படுத்துறது. நீங்க இருக்க புருஷன் மானக்கிட்ட புருஷன் நீங்க மறந்து குடிக்கு சாகு ஏத்த வீட்டுக்காரி வாங்கிட்டு 5000 ரூபாய் பட்டு போடுற அப்படின்னு எங்களை ஊரெல்லாம் ஊரை கடன் வாங்க வச்சுக்கிட்டு அந்த காய்ச்சல நீங்க சேலை வாங்கி கட்டிவிட்டு இதுல இவங்க சொல்றாங்க 20 நாளைக்கு குடும்பத்தை ஓட்டுவோம்னு. புருஷக்காரன் 4000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் அந்த 4000த்துக்குள்ள குடும்பத்தை ஓட்டணும். அவதான் பொம்பளை. 10000 ரூபாய் சம்பாரிச்சு கையில கொடுத்தாலும் அந்த 10,000த்துக்குள்ள குடும்பத்தை ஓட்டணும் பொம்பளை. அதை விட மேற்கொண்டு 5000 நீ செலவு பண்ணி காசை கொடுனா நாங்க எங்க போறது? 10 நாள் நாங்க குடும்பத்தை பேசுவேன். லோன் எல்என்டி லோன் வாங்கி கொடுக்கல உங்க நல்லா இருந்துச்சா? எல்என்டி லோன் வாங்கி கொடுக்கல கிராம முடியாது. ஐடிஎஃப்சி இதெல்லாம் வாங்கி லோன் வாங்கி கிடுக்குன்னு ஆட்டிட்டு வருவேன். லோன் வாங்குறேன். இந்த லோன் வாங்கி டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி இதெல்லாம் யாருக்கு மாட்டோம்? எங்க இதுலயே மாட்டிட்டு சுத்தி தெரியுத. நாங்க வீட்டுல மாட்டிட்டு நாங்க நாய் மாதிரி வெளியில போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சீரியல் வாங்குறது நீங்களா இல்ல நாங்களா? என்னைக்கு இந்த மெகா சீரியல் வந்துச்சு அதோட இந்த ஆம்பளை கத்தினா அதோ கத்திங்க. புருஷனை எங்கேயாவது மதிக்கிறீங்களா? கட்ட புருஷன் கொழுக்கா சோறு முறைகளா? இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்களே யாராவது கையை தூக்கிட்டா என் புருஷனுக்கு நான்
நான் ரொம்ப மரியாதையா கண்ணியமா என் புருஷனுக்கு நான் ஒழுங்கா சோறு போடுவேன். இது அவசியம். யாராவது ஒரு கையெழுத்து சொல்லுங்க பாப்போம். புருஷனுக்கு சோறு போறேன். புருஷன் எந்த புருஷன்? எந்த புருஷன்? கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ்ந்தது அந்த காலம். இப்ப அப்படியே வாழ்றீங்க. கல்யாணம் கணக்கு புள்ளனாலும் புழுக்குன்னு வாழ்றீங்க. இப்ப இந்த புருஷனை மதிக்கிறீங்க. நட்டியா போய் பொம்பளைங்களுக்கு பிரசவத்துக்கு இலவசமா கொடுக்குறாங்க. இப்ப பத்தினா உனக்கு தேவைப்படுதா? எங்களுக்கு நீ ஃபாலோ பண்ணியா? கவலைப்படாத. உடனே ஊன ரெடி ஆகு. காலையில 5 மணிக்கு பஸ் இருக்கு. 5 கிலோ அரிசி, ஆலிஸ் பாட்டில், பாத்தீங்கன்னா ஜூஸ். என்ன மதித்துக்கு எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுற? நாளைக்கார சும்மா தான் இருக்கு. எவ்வளவு தெளிவா சொல்றா பாருங்க. ஆலிக்ஸ் அரிசியில கொடுக்குறாங்களா? எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட. நீங்க மாசமானா உங்களுக்கு இலவசமா பணம் கொடுக்குறாங்க 18,000. அதெல்லாம் உண்மைதான். பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பேபி சோப்பு துண்டெல்லாம் பிள்ளை பாக்குறோம். எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கிற உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு நாங்க விடிய விடிய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன் நம்மளுக்கு ஒரு 2,500 ரூபாய் கொடுக்க கூடாதா? எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். கரண்ட் போயிடும், இருக்கும், அமுக்கிறது ஓடவுங்கிறாரு. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தைய கொடுக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் ஏமா அந்த அளவுக்கு நாங்க வக்கத்தா போயிட்டேன். இதுல சொல்லிக்கிறாங்க நாங்க 10 மாசம் சுமந்து குழந்தைய பெற்றெடுக்கிறோம். உங்களே யார் கேட்க சொன்னா 5 மாசத்துல இறக்கிட்டு போக வேண்டியதானே. உள்ள உட்காந்துக்கு நாங்க என்ன வரமாட்டோம் நான் சொல்றோம். 300 நாள் உள்ள வர்ற பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். உள்ள ஒரு மூத்திர செண்டு இருக்கா, இல்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கா, இல்ல ஒரு குண்டு கல்வாது இருக்கா, முனிசிபாலிட்டி கவுஸ் மாதிரி வர இருக்காட்டா இருக்கு. எவ்வளவு சிரமம் வரும். நான் பாடுறச்ச உடனே எங்க ஆத்தா வீட்டுல கிடந்தேன். என் சும்மா கணக்கில் கூட்டிட்டு வந்து ஒரு மஞ்சள் கவரை கட்டி விட்டு என் வயிற்ற வேற நீங்க விட்டு ஒரு புள்ளைய கொடுத்து விட்டு அது வேற ஓய்முசம் தாக்கல, அந்த குட்டி செய்த இம்சை தாக்கல. அம்மா நொம்பாடு பண்ணி உசுர எடுக்குது. அம்மா நொம்பாடு அப்படியே. இதெல்லாம் விட எங்க ஆத்தா வீட்டுல இருந்து வரல நான் எப்படி வந்தேன்? இப்போ ஒரு நகை சொல்லு. 30 பவுன் போட்டு வந்து. ஆமா 3 லட்சம் தவறுங்க. தட்டுல பீரோ வாங்கி வச்சிரு. 3 ஜீரோட்டோட தானே வந்து குடும்பம் நடத்துனேன். என்ன இருக்கு? லூசு சொல்றாங்க. தாலி கட்டதுக்கு அப்புறம் என் வயிற்று நிப்பிட்டீங்க. இங்க பாரு, ஒரு ஆம்பளைக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போகுது தெரியுமா? எப்ப தாலி கட்ட நேரத்துல ஐயர் சொல்லுவார். நல்ல கவனிச்சு பாருங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வேணாம் தம்பி, கல்யாணம் பண்ணலன்னு வைங்க ஃப்ரீ பேர்ட். கல்யாணம் பண்ணிட்டீங்க சில வாழ்க்கையா. ஆம்பளைக்கு நல்ல நேரம் எப்ப போகுதுன்னு சொல்லுங்க. தாலி கட்ட நேரத்துல ஐயர் சொல்லுவார், சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுப்போம், நல்ல நேரம் போக போகுதுன்னு. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டணுமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம் தான் சாகிற வரைக்கும் அந்த கிரகத்தை விடுதாயா? இதுல சொல்லிக்கிறது நாங்க புருஷனை தெய்வமா பார்ப்போம்னு. அந்த காலத்துல புருஷனை தெய்வம் பார்த்தாங்க. கேக்குறேன், சிவகாமி நல்ல படிச்ச பிள்ளை தானே, அறிவாள பிள்ளை தானே. காலையில எந்திரிச்ச உடனே புருஷ கால பெண்கள் கூட தொட்டு கும்பிடுறாங்க. ஏன் தொட்டு கும்பிடுறாங்க? ஏன் தொட்டு கும்பிடுறாங்க? எதுக்கு தொட்டு கும்பிடுறாங்க? உசுரோட செத்துட்டானா நம்ம பூ போட்டு வைக்கணுமே. உன் வாயிலே உண்மை வந்துருச்சா? புருஷன் கால தொடும் பொழுது அந்த கட்டவர் டிங்கி டிங்கி நாச்சு வைங்களேன். எப்பா புருஷன் உசுரோட இருக்காண்டா இன்னும் சாகாம அதை செக் பண்றதுக்காக காலை தொட்டு கும்பிடுறது. இதுல சொல்லிக்கிறது, புருஷன் தான் எனக்கு தெய்வம், புருஷன் தான் எனக்கு உசுறு, புருஷன் தான் என் மசுறுன்றாரு. வாட்ட வைக்க ஆண்களை பத்தி 1000 குறை பேசுறாரு. நாங்க விட்டு கொடுத்து போயிருக்கா. நாங்க படுத்து தூங்கில காலாடிட்டு படுக்கிற எதுக்கு தெரியுமா? நாங்க படுத்திருக்கல காலாடிட்டு படுத்துங்க எதுக்கு தெரியுமா? நீ எல்லாம் தலைவலி நேரம் எடுத்து அடிக்க போடுவீங்க. உன்னையெல்லாம் கொல்றதுல தப்பே கிடையாது. நான் உனக்கு மீன் குழம்பு ரசம் வைக்கிறேன். நான் பொம்பளை இல்லையா? நான் இனிமே சாப்பிட்டா தானே பங்காளி கூட்டிட்டு போய் நான் பிரியாணி தின்னுக்கிறேன். என்ன பண்றாங்க? முத குழம்பே உனக்கு தான் போடுவேன். நாங்க பிரியாணி கவலைப்படாத பங்காளி, நான் இருக்கேன். ஒரு உசுறு கொடுத்தாத காப்பாத்துவேன். என்ன பண்றீங்க? என்ன வேணும்? மாம்பழமா? சீசனை தான் போயிடணும். முத கொய்யாப்பழம் வச்சீங்களா? இல்லம்மா வித்தீங்களே, எப்படி போச்சு? இப்ப மாம்பழ வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களே, இந்த வியாபாரம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பா இருக்கு? செய்யும் தொழில செய்யும் தொழில். இப்போ இதுல போய் தப்பு பண்ணப்படாது. கொய்யாப்பழம் செய்ய அவ்வளவுயா? இந்த வியாபாரத்துக்கு அப்போ மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமா, உங்க வியாபாரம் மாம்பழம். உங்களுக்கு எனக்கு ஒரே ஒற்றுமை தான். என்ன உங்க பழத்துல கொட்டை இருக்கு, என் பழத்துல கொட்டை இருக்கு. லூசு கிடந்த நான் விற்கிறது வாழைப்பழம். வாழைப்பழமா? ஆமா. கொட்டைலாம் பழம் என்ன பழம்? எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. வாழைப்பழத்துல எதுமா கொட்டை? வாழைப்பழம். ரசாயி பழம் பார்த்திருப்பீங்க, மாம்பழம் பார்த்திருப்பீங்க, நாட்டு பழம் பார்த்திருப்பீங்க, செவ்வாழை பார்த்திருப்பீங்க. முந்தையா இருக்கு. ஆமாட்டா, அந்த பழம்லாம் கிடையாது. சரி, கேரளா பழம் தான். நேந்திரம். ஓ சுப்சுமா. பெருசா. அதுக்கு நான் என்ன செய்ய? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆமா, அப்போ உங்க வியாபாரம் மாம்பழம், என் வியாபாரம் வாழைப்பழம்.
உருப்பட்டுமா நீங்க போறீங்களா இல்ல பிளேட் ஒரு வந்து கேட்டுக்கிறதா இரவாட கண்டுகளா இழுமிச்ச மலங்களா ஹரி மான்கரத்து மலமேல மயில் முழுங்க வந்தவளா மயில் உறக்கம் செஞ்சவளா மயில் உறக்கம் செஞ்சவளா ஸ்லிப்பாயிருச்சு மனுஷன் கழிக்கணுன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு பாறையில நான் இருந்து பாருமுறை கடையா பட்டிருக்கே கடையா ஒன்னே கொள்ளாம நான் ஞாபகம் பட்டிருக்கே கடையா சமூகத்தை குத்தடி குத்தடி செய்யல இந்த புள்ள மூஞ்சில முடிங்க புள்ள நல்ல புழு புழு போற வர்க்கம் பாத்தியா அவனை இறக்கும் அதுதான் எங்க வர்க்கம் குடி பேசுனீங்களே பங்காளி சொல்லுது இறக்குன்னு சொல்லுது திண்டில 2 கிலோ கறியே ரொம்ப பிரியா நாட்டுக்கறி குழம்பு சாப்பிட்டது குத்தாடி குத்தாடி உனக்கு சிரிப்பு வருது கோயிலுக்கு காப்பி கட்டிருக்க சிரிக்கிற உனக்கு ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளை உட்காரமே குத்தடி குத்தடி செய்யுங்க குனிஞ்சு குத்தடி செய்யுங்க
இங்க வாங்க சிவகாமி, நல்லா ஆடுறீங்க, பாராட்டணும். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் தொழில் பண்ணக்கூடிய தொழிலாளிகளை எப்பொழுதுமே நான் பாராட்டி தான் பழக்கம். யாரையும் நான் மட்டமாக சொல்ல மாட்டேன். நல்ல தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல ஒரு தொழிலாளி தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வியாபாரம் வாழ போனோம். அதுக்கு முன்னதாக வந்து மியூசிஷியன் மேடையில் போய் இந்த மேஜிக் காமிச்சு மக்களை மகிழ்விக்கிறது. ஆமாம், அது எல்லா ஊர்லேயும் செஞ்சது. இன்னைக்கு நம்ம ஊரில் ரொம்ப விருப்பப்படுறாங்க மேஜிக் பண்ணணும்னு. பண்ணுமா? மேஜிக் பண்ணுவோம். தம்பி யாராவது சின்ன பையன் வேலைக்கு வாங்க. ஆமா, சின்ன பையன் வாங்க. எவ்வளவு வேகமா போறியா? நீ சின்ன பிள்ளை இல்லையா? உட்காரியா? முகர கட்டிய பாரு, உனக்கு இன்னும் பால் டப்பா குடிக்கிற யாவத்துல நீ வேலை இருக்க. பாரு, சும்மா பா. நீ விட பங்காளி. அரை மணி விட மாட்டேங்கிறேன் பாரு. அந்த ஆளு வரணுமா? சின்ன பையனோட வேகமா வந்துச்சு வர பாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்ல சத்தமா பேசுங்க. நல்ல வீரியமா சத்தமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நல்ல சத்தமா கேட்கல. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்படி பேச நாமளுக்குள்ள வீரியமா. இந்த மாதிரி பொசு பொசு பேசக்கூடாது. நல்ல வீரியமா பேசணும். என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ரசம். நான் என்ன பிய சொன்னேன்? நம்ம ஊர்ல எப்படி சாப்பாடு போட்டாங்க அண்ணன் வீட்டுல? உங்க பேரு? ஜெகன். ஜெகன். நல்ல பேரு. அப்பா பேரு? கச்சமி. கச்சமியா? அம்மா பேரு? ராணி. ராணி. என்ன படிக்கிறீங்க? சாடு. கை கொடுறா. இப்பவே என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3ஆம் கிளாஸ். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுங்க. 3ஆவது படிக்கிறீங்க. படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆர்மி மேன். கை தட்டுங்க. யோசிக்காம சொல்றேன் பாருங்க. நான் படிச்சு பெரியாள வந்ததுக்கு அப்புறம் மில்க் மேனா போவேன். ஏன்னா நம்மளாம் இந்த நேரத்தில் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து நம்ம நாடகம் பார்க்கறோம்னா அதற்கு முதல் காரணமே நமது ராணுவ வீரர்கள் தான். அவங்களாம் பனின்னு பார்க்காம, வெயிலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, புயல்னு பார்க்காம துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு இல்லையில் நம்மளுக்காக காவல் காத்து காவல் தெய்வமா நிற்கிறாங்க. அந்த ஆர்மி மேன் அத்தனை உள்ளங்களுக்கும் நமது கிராமத்து சார்பாக சோரா எல்லாரும் கை கட்டி வாழ்த்துக்கு சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா ஒரு அப்பா ராணுவமா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்க. படிச்சு பெரிய ஆளா வருவேன், அதுவும் ராணுவ வீரர்கிட்ட வருவேன். அது சொல்லுவாங்கல்ல, தாய, ஆமா, நூலை போல சேல தாயை போல பிள்ளைன்னு. அவங்க அப்பாவை பார்த்தே பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கேன். அதாவது பெரிய மில்ட்ரிமேனா வரணும் என்ன தம்பி? ஆமா, நம்ம ஊருக்கே நீங்க பெருமை சேர்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாதங்களுக்கு கொடான கூடிய நன்றி. நல்ல பெரிய ஆளா வரணும். சரிப்பா, இப்ப 3ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? அன்னைக்கு ஒண்ணு கேட்பேன், சரியா பதில் சொல்லணும். கையில எத்தனை விரல் இருக்கு? கையில எத்தனை விரல் இருக்கு? பொய் சொல்லக்கூடாது. மிலிட்ரி மேனா வருவேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லலாமா? 10 விரல் இருக்கு. சத்தியமா? நான் நம்ப மாட்டேன். என்ன பார்ப்போம்? சொன்னே சந்தை விட்டுறானே. என்னங்க என்னங்க சத்தமா மைக்கில் சொல்லணும். 6 7 8 9 10. வந்துச்சா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கூட படிச்ச பிள்ளை. என்னமா பிள்ளை இவ்வளவு அழகா சொல்றாங்க. மூத்த தாய் குடி அழகா இங்கிலீஷ்ல சொல்றான் பாரு. இப்ப தம்பி ஹிந்தியில சொல்லுங்க. ஹிந்தி ஏன் அப்பா சொல்லி தரலையா? ராணுவ வீரர் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருல்ல. ஹிந்தி தெரியலையா? அண்ணன் சொல்லி தரவா? தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். மில்கி மேனா போனா ஹிந்தி எல்லாம் பேசணும். அண்ணன் சொல்லி தரவா? அண்ணன் ஹிந்தி எல்லாம் படிச்சிருக்கேன். दो तीन तीन चार पांच ஆறு ஏழு எனக்கு 5க்கு மேல தெரியாது. வெளியாட்டுன்னு சொல்லிடாதீங்க. சரி விடு 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 தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சரி இப்போ பேசிக் பண்ணுமா? ஸ்டார்ட் மியூசிக். செக் பண்ணிக்கோங்க. உள்ள ஆட்ரா இல்ல வெறும் பையனா? யாராவது நண்பர்கள் கட்சி கொடுங்க கொடுங்க. கட்சி வச்சிருக்கீங்களா? கட்சி கொடுங்க கூட பரவாயில்ல. செட்டியை கூட கட்சி கொடுங்க. தோச்சு கொடுத்துறேன். துண்டு வேணாம். கட்சி கொடுங்க. காட்டுங்க. அண்ணே உங்க கட்சி பண்ணு. நாங்க பக்கத்துல உட்காந்துக்கோ. மக்கள்கிட்ட நல்லா பிடிச்சு காட்டுங்க. ஓகே. இப்ப அண்ணன் கேட்கிற கேள்விக்கு டப்பு டப்புன்னு பதில் சொல்லணும். மஞ்சள் ஆடுனா என்ன துணி? மைக்கில் சொல்லுங்க. மஞ்சள் ஆடுனா என்ன துணி? மஞ்சள் துணி. மஞ்சள் துணி. வெரி குட். நல்ல சத்தமா சொல்லணும். மஞ்சள் ஆடுனா
சொல்லணும். ஏன் புளுத்துறீங்கிற? டேய் ஊதாத்தரி சொல்லிட்டு தம்பி இங்கிலீஷ்ல சொன்னாங்க. இல்ல தம்பி வந்து ப்ளூ 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 புளுத்துறீன்னு சொல்லக்கூடாது. டேய் கரைச்சி உள்ள போடுங்க. இல்ல பண்ணீங்களா? இப்ப சாமி வேண்டுங்க. ஆண்டவா 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 கருப்பா வேண்டுங்க. ஆண்டவா ரொம்ப பயபக்தியோட கும்பிடு. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சத அந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமி நல்ல வேண்டிக்கோ. அம்மா தாயே பத்திரகாளி பதினொன்றகாளி எச்சிக்கல பிசாசு நாதாரி குண்ட ரத்த பிச்சு ரத்த காட்டேரி ரத்த குடுக்கி உடனே தம்பி அந்த படம் சைட்டு பத்தாதேடா. யார்கிட்ட கடிச்சுப்பாங்க அவர்கிட்டயே கொடுத்துரு. மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கல வேகமா எடுத்து கொடுத்தீங்க. கடிச்சுட்டு தான் வேணுமா? மறுபடியும் வேணுங்க. ஆண்டவா நான் கேட்டது வேற வந்தது வேற. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த அண்ணன் கர்ச்சிப்பை கொடுக்கணும். கொடுத்துருவோமா? எடுங்க கொடுத்துருங்க. இப்ப தம்பி ஜெகன் தானே? தம்பி ஜெகன் அவர்களே, இப்ப நான் பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். ஜோர கை தட்டுங்க. தம்பிக்கு ஜோர கை தட்டுங்க. நல்லா படிச்சு நல்ல ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம கை கால் சுகத்தோட நீங்க ஆசைப்பட்டது கூட உங்க அப்பா மாதிரி பெரிய ராணுவ வீரனா. ஓகேவா? நன்றி. அன்பு குழந்தைகளுக்கு ஜோர கை தட்டுங்க. நல்லா வளரணும். சாமி நல்லா கும்பிடுவோம். அப்ப சிவகாமி புள்ள பத்தா அப்படி வைக்கணும். அழகா சொல்றான் பாரு. ஜெகனே, நீ எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி தருவேன்னு நினைச்சேன். என்னடா எனக்கு அதை வாங்கி தர? எனக்கு சைஸ் வேற பத்தாது வேற. அவன்கிட்ட குச்சி ரொட்டி இருக்க வேணுமா வாங்கி சாப்பிடு. முகரையில முள்ள விட்டு அடிக்க. சரி பாப்பா சிவகாமி, நீங்க நல்லா ஆடுறீங்க. சரி நல்ல பாருங்க. நீங்க உங்களை நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். நானும் உங்களை பண்ண போறேன். காதல் நானும் பண்ண போறேன். மறைய மாதிரி உனக்கு நான் அண்ணன் முறை வேணாம். உங்களை எப்படி நான் காதலிக்க போறேன் சொல்லவா? லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி வீட்டு சௌக்கியமானால் இங்கு சௌக்கியமே. உன்னை பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பொன்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. Hey!
குரூப்பா போகாம ஒத்தால எழுந்திரிச்சு போகிட்டா மனசுக்கு ரொம்ப ஃபீலிங்க. கதை சொல்லு. ஏமா காதலியே வாழ்ந்தா உன் கூட தான் வாழ வேண்டும், செத்தால் உன் கூட தான் சாக வேண்டும். அன்பே ஆறுவே என் அருமை காதலியே, இதுக்குதான் பொம்பளை பிள்ளைகளை நம்ப கூடாதுங்கிறாரு. இப்படி பொசுக்கு பொசுக்கு ஊரால கிளம்பி போனா நம்ம என்னத்தை செய்யறது? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாது. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க சில பிள்ளைங்க இருக்கிறனால தான் நம்ம மாதிரி ஆம்பளைங்க காதலை தொழி விட்டு தேவதாசி மாதிரி தாடி மீசியோடு அலைகிறாங்க. ஆனா இந்த மாதிரி பிள்ளைகளை நம்புறதுக்கு பதிலா என்ன இருக்கு? ராசி மாதம் மழை வந்தது.
இந்த தேச நாடு கண்டெடுத்து தங்கவே